இந்த ஷாக்கால் இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்காரு? பிளாக் மஜிஷியனோட உலகம் ரொம்பவே சூப்பரா இருக்கே. பிளாக் உலகத்துல எல்லாமே பிளாக்கா தான் இருக்கா. அங்க போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல. அவங்க யாருங்கிற விஷயத்த இந்த உலகத்துக்கு மறைச்சு வைக்கத்தான் விரும்புறாங்க. ஒருவேளை யாராவது அங்க போனாங்கன்னா பிளாக் மியூசிஷியன் அவங்கள வெளியே விடவே மாட்டா. எனக்கு தேவையானதும் இதுதானே. தாகமா இருக்கிறவங்க கிட்ட கிணறே வந்த மாதிரி இருக்கு. சொல்லு சோகா, இப்ப என் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சரியா சொல்லு பாக்கலாம். ஷாக்கால், உங்களோட பர்சனாலிட்டிய பார்க்கும் போது கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஒரு கெட்ட சிந்தனை தான் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என் பேரு கட்ட பயப்படணும். நான் தான் ஷாக்கால். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நான் எனக்காவது நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சிருக்கேனா? இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. இந்த சோகாவால முடியாது. சாரி ஷாக்கால், என்ன மன்னிச்சிடுங்க. சாரி ஷாக்கால். சரி ஓகே. என் மூளையில ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. அது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டா ருத்ராகினி எப்பவுமே நம்ம வழியில வரவே மாட்டா. போட்டுக்கோ. எப்படி வா, என் கூட வா. என்ன இது? இந்த சேரு போச்சா? ஆனா அதுல நான் தான் உட்காருவேன். இல்ல, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். முதல் ஆட்டத்திலே நான் அவுட் ஆயிட்டேனா? இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல? Come on வருண். ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? எனக்கு இந்த சேர் கிடைச்சிருச்சு. ஓ நோ, எப்ப பார்த்தாலும் ருத்ரா என்னதான் தோக்கடிக்கிறான். நான் உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன் ரங்கிலா. இப்பவே இவங்க சந்தோஷத்தை நான் அழிக்கிறேன். Same to you, Varun. நான் ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு வின்னர் வருண். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இவங்க சந்தோஷத்தை ஒரேடியா நிறுத்தலாம் பாரு. அகீரா, ஜகீரா, பசூகா, சேர் பறக்கணும். இது வருணோட வாய்ஸ் ஆச்சே. அவன் எங்க போனா? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தான். சடனா எங்க போயிட்டான்? வருண், வருண்,
வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். என்னோட பிளானோட ஃபர்ஸ்ட் பார்ட் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றியாச்சு. இரண்டாவது பார்ட்ல ருத்ராவோட கதை ஒரேடியா முடிய போகுது. டிங்கோ. ருத்ரா என்னை காப்பாத்து ருத்ரா, எப்படியாவது என்னை காப்பாத்து. என்னது இது? காப்பாத்துங்க. எல்லாரும் கவனிங்க, மனிதன் வந்துகிட்டு இருக்கான், ஹியூமன் வந்துகிட்டு இருக்கான். ஹியூமன் வந்துட்டானா? வராங்களா? காப்பாத்துங்க. ஓடுங்க. சீக்கிரம். Humans எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஓடுங்க. ருத்ரா. மம்மி, இங்க எல்லா பக்கமும் பிளாக்ஸா இருக்கே, எப்படி வெளியே போறது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒரு ஆள் கூட காணுமே இங்க. ரொம்ப பசிக்குதே. காப்பாத்துங்க. ஹியூமன் வந்திருக்கான். ஹியூமன் வந்துட்டான். அட்டாக் பண்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது வரைக்கும் நம்ம உலகம் வெளி உலகத்துக்கு மறைவாதானா இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு மனித பையன் இங்க வந்தான்? தெரியாது பாஸ், எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் நடந்து கூட வரல, ஒரு சேர்ல உட்காந்து பறந்து வரான். வாங்க வீரர்களே, அந்த ஹியூமனை நம்ம பிடிச்சாகணும். அங்க பாருங்க, வேற யாரோ வராங்க. நான் சீக்கிரம் ஏதாவது பண்ணணும். இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்ல. அவனை தேடி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த பக்கம் தான் வராங்க. அவனை உடனே மறைச்சாகணும். பிளாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். அந்த பையனை சுத்தி மறைச்சு ஒரு செவுரை உருவாக்கிடு. என்னடா செவுரு வந்துருச்சு? இப்ப யாரு என்ன வந்து காப்பாத்துவாங்க? ருத்ரா, யாராவது என்ன காப்பாத்துங்க. ருத்ரா. எஸ், அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம போய் எங்கேயாவது மறைச்சிக்கலாம். வாவ், பியூட்டிஃபுல் பிளேஸ். வருண் எங்க இருக்க? வருண்! வருண்! வருண் நீ எங்க இருக்க? வருண்! இங்க யாருமே இல்லையே. வருண் எங்க போயிருப்பான்? அவன் எங்க மாட்டிட்டு இருக்கான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பையனை இவங்க கண்டுபிடிக்க கூடாது. நான் எப்படி எல்லாம் நினைச்சனோ, இது வரைக்கும் எல்லாமே அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவை அந்த ருத்ரா பிளாக் மியூசிஷியனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான்னா போதும், எல்லாமே முடிஞ்சிடும். இது என்ன? அந்த பையன் வந்த சாரு இங்க தானே இருக்கு. ஒருவேளை ருத்ரா அவன் நண்பனோட அந்த சேர மட்டும் சரியா பார்க்கலன்னா, அவன் நண்பன் இந்த இடத்துக்கு வரலன்னு கிளம்பி போயிட்டானா, நாம என்ன பண்றது? என்னோட பிளான் எப்படி சக்சஸ் ஆகும்? என்ன நடக்குது? என்னோட மேஜிக் ஏன் எல்லாமே தலைகீழ வேலை செய்யுது? என்ன நடக்குது இங்க? இது வருண் உட்கார்ந்த சேர் தானே?
நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். யாருப்பா என்ன இப்படி இழுக்கிறது? இனி ஆட்டம் சூடு பிடிச்சிடும். இங்க என்னதான் நடக்குது? வருண் இங்கதான் இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மைரா, நீ உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சேரை வெளியே கொண்டு வா. ஆனா ருத்ரா, சேர்ஸ் நம்மளுக்கு முக்கியம் இல்லையே, நம்ம வருண தானே தேடணும். பண்ணு மைரா, சேரை வச்சு வருண் எங்க இருக்கான்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே ருத்ரா, நீ சொல்றத செய்யறேன். அந்தர் மந்தர் காளிக்கல் அந்தர் சூ. அட, என்ன நடக்குதுங்க?